காலையிலே வண்டியில் டயர் அடைக்கிறதுக்கு எடுத்து கொடுத்துட்டோம். நம்மளை குட்டியானுக்காரங்களை கூப்பிட்டோம். அவங்களுமே நம்மளுக்கு டயரை அடைக்க எடுத்து ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் அடைச்சி முடித்தோன்னே ஒரு வெடிச்ச டயர் இருந்துச்சு, அதையும் எடுத்து போட்டுவிட்டோம். அப்புறம் வண்டிக்கு டீசலும் கம்மியாக இருந்துச்சு, அதுக்கு டீசலையும் எடுத்து ஊற்றிட்டு ஆட் ப்ளூ கேன் ஒரு 20 லிட்டர் வாலி எடுத்து அதையுமே டாப்அப் பண்ணிட்டோம். அப்புறம் வண்டியுமே நம்ம லோடுக்கு அனுப்பி விட்டுட்டோம். அது வண்டி கிளம்புன உடனே 12 வீல் ஒன்றுக்கு 2 டயரு பட்டனுக்கு வர்ற கண்டிஷனில் இருந்ததுனால ஒரு 2 பட்டன் டயரை அந்த வண்டியில் ஏற்றி அலைன்மெண்ட் சென்டருக்கு கொண்டு போக சொன்னோம். அங்கே வந்த உடனே அங்கே வந்து நம்ம 2 டயரையுமே இறக்கி போட்டு அடைக்க கொடுத்துட்டோம். அவங்க அடைச்சி கொடுத்த உடனே அந்த 2 டயர் கலட்டினதையும் எடுத்து வண்டியில் ஏற்றிட்டு ஷெட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு வண்டியில் ஏற்றி விட்டுட்டோம். அந்த வண்டியில் ஏற்றி விட்டு அதை கொண்டு வந்து ஷெட்லேயும் போட்டுட்டோம். நம்ம லோடு ஏற்றிட்டு வந்த வண்டி பஞ்சர் ஆகிட்டு, ஸோ அதுக்கு ஜாக்கியே போட்டு வீலை நல்லா தூக்கிட்டு டயரையுமே அவுட் பண்ணிட்டாங்க. அவுட் பண்ணிட்டு பார்த்தா அதில் ஒரு சின்ன பஞ்சர் தான் இருந்துச்சு. அதில் ஸ்டிக்கரையுமே ஒட்டிட்டாங்க. ஒட்டிட்டு நம்மளுக்கு டயரையுமே அடைச்சி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த டயரையுமே ஃபிட் பண்ணி விட்டாங்க. ஒன்று எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு டிரைவரு அப்படி வண்டியை கழுவிட்டு அவங்களுக்கு அட்வான்ஸுமே எடுத்து கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கும் கிளம்பியாச்சு.